வணக்கம். நிறைய நாள் அப்புறம் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். இனிமேல் அடிக்கடி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வட சென்னையில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற சித்தருடைய ஜீவ சமாதியை தான் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் வேத பாடசாலையாகவும் சத்சங்கங்கள் அதிகமாக நடக்கிற இடமாகவும் இருக்கிற இது இன்றைக்கி வட சென்னையோட பரபரப்பு மத்தியில் அமைதியாக இருக்குது. புரசைவாக்கம் பக்கத்தில் இருக்கிற புவனேஸ்வரி தியேட்டர் ஸ்டாப்பிங்க்கு மிக அருகாமையில் தான் இந்த ஜீவ சமாதி இருக்குது. இப்போது மெட்ரோ ட்ரெயின் வேலைகள் நடக்கிறதுனால நீங்கள் ஒன்று ஆட்டோ புக் பண்ணியோ இல்லை 2 வீலரில் வர்றது உங்களுக்கு வசதியாக இருக்கும். கூகுள் மேப் லொக்கேஷன் மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இவர் தான் தெய்வத்திரு வீர சுப்பையா சுவாமிகள். இவருடைய ஜீவசமாதி ஆலயம் தான் இங்கே அமைஞ்சிருக்கு. சுவாமிகள் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற வேட்டைக்காரன் புதூரில் பிறந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே வேதங்கள் உபநிஷங்கள் மேலே அதிக நாட்டம் கொண்டவராக இருந்திருக்காரு. வளர்ந்த அப்புறம் காசி, கயா போன்ற புனித நகரங்களுக்கு போய் அங்கே இருந்த அக்காலத்து வேத விற்பனர்கள், தலை சிறந்த குருமார்கள் கிட்ட உபதேசம் மற்றும் வேத பாடங்கள் பயின்று இருக்காரு. பின்பு காரைக்குடி அப்புறம் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடம் போன்ற இடங்களுக்கு சென்று தமிழ் ஆகமங்கள், சித்தாந்தங்கள் இது எல்லாத்தையும் கற்று அங்கேயும் தலை சிறந்து விளங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் வட சென்னைக்கு வந்து இங்கே புரசைவாக்கம்ல வேத பாடசாலை ஒன்று அமைச்சு தன்னுடைய ஞானத்தை தான் கற்றுணர்ந்த இறை வேதத்தை மக்களுக்கு பலருக்கும் வழங்கியிருக்காரு. அந்த காலத்தில் ஆனந்தாசிரமம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த இடம் வேத பாடசாலையாகவும் சத்சங்கங்கள் அதிகமாக நடக்கிற இடமாகவும் நடந்திருக்கு. அக்காலத்து அரச பதவியில் இருந்த நீதிபதிகள் போன்ற பெரிய பெரிய ஆட்கள் இங்கே வந்து சுவாமிகள் கிட்ட அருளாசிகளும் வேத ஞானமும் பெற்று சென்றதா பல குறிப்புகள் இருக்குது. இப்படியாக இருந்து வந்த சுவாமிகள் 1931ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. சுவாமி ஜீவசமாதி அமைஞ்ச அப்புறம் அவருடைய சீடரான வித்யானந்தகிரி சுவாமிகளோட பொறுப்பில் இருந்தார். அவருடைய ஜீவசமாதி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். சுவாமிகளோட பிற மகிமைகளை பற்றி கோயில் நிர்வாகி குழு திருமதி லலிதா அம்மா சொல்கிறது என்னன்னு கேட்போம். இது வரும் பக்தருக்கெல்லாம் நல்வழியெல்லாம் பார்ப்பாரு. நாம் என்ன கோரிக்கிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேற்றுவார். நோய் நொடியெல்லாம் போக்குவார். குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா கொடுப்பாரு. நம்ம ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கணும். அது வேண்டினாவே அது நல்லா கொடுத்துருவாரு. அவர் சொற்பொழிவு பேசினாவே மற்றவங்க மனசில் என்ன இருக்குதோ அவர் அப்படியே அதுக்கு பதிலை கொடுத்துருவாரு. நீதியாக இடத்துல அவர் சொற்பொழிவு கேட்க வரும்போது அவங்களுக்கு அந்த சொல்கிறத பதிலை இவர் அந்த சொற்பொழிவை சொல்லுவார். அதே மாதிரி அந்த டாபிக் அங்கே பேசும்போது நீதி அரசர் அவங்களாம் அதுதான். ஐயாவது குரு பூஜை புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் வரும். மாதம் சுவாதி நட்சத்திரம் குரு பூஜை எல்லாருக்கும் அவருக்கு மகேஸ்வர பூஜை நடக்கும். எல்லாம் அன்னதானம் நடக்கும். 1000 பேர் மேலே வருவாங்க. எல்லாரும் எங்கே இருந்தாலும் வருவாங்க. நீங்கள் இன்னும் ஒத்து கவனிச்சிங்கன்னா சுவாமிகளோட பேரில் வீர என்கிற பட்ட பெயர் இருக்கும். பொத்தலூர் ஸ்ரீ வீரபிரம்மங்கர் சுவாமிகளுடைய ஞான பரம்பரையில் வந்த எல்லாருக்கும் இந்த வீர அப்படிங்கிற பட்ட பெயர் வழங்கப்படுது. மகாவிஷ்ணுவோட அவதாரமாக கருதப்பட்ட அவருடைய குரு வம்சத்தில் வந்த எல்லாருக்கும் இந்த வீரம் அப்படின்ற பட்ட பெயர் இருக்கும். உதாரணத்துக்கு வியாசர்பாடியில் இருக்கிற ஸ்ரீ வீர கரபாத்திர சுவாமிகளுக்கும் இந்த பட்ட பெயர் உண்டு. அவருக்கும் நம்மளுடைய வீர சுப்பையா சுவாமிகளுக்கும் ஒரு கனெக்ஷனும் உண்டு இருக்குது.